அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை திருவருட்பா மற்றும் உரைநடையின் பகுதியோடு ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் வள்ளலார் எப்படி மரணத்தை வென்றார், அவர் என்ன செய்தார், அவரது அனுபவங்கள் என்னென்ன என்பதை ஆய்வு செய்து அதை கண்டறிந்து நாமும் அதை பயிற்சி செய்து அவர் போல் மரணத்தை வெல்வதே ஆகும். இந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் முப்பையா. ஐயா வணக்கம். ஐயா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திரு திருள்ளே ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்கம். ஐயா கருணாஜி வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி சாமி, பல வாரங்களாக நம்ம வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம், அதுல பல விஷயங்களை பார்த்தோம். தயவு பக்தி அப்படின்னு பார்த்துட்டே வந்தோம். இதுல அந்த வழிபாடு அவசியமா அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வள்ளலார் வழிபாடு செஞ்சாரா, பக்தி செஞ்சாரா மரணத்தை வெல்வதற்காக? அது அவசியமா? ஏன் அவசியம்? அதனால என்ன பயன், அதனால என்ன நன்மை, அதற்கான பாடல்களையும் அதற்கான குறிப்புகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தொடர்ச்சியா அதையும் பார்ப்போமா இல்ல எப்படி? சொல்லுங்க. அதே பார்ப்போம், தொடர்ந்து முடிச்சிடும். இப்ப நிறைய இருக்கு, பக்தி பாடல் நிறைய பாடல் இருக்கு ஐயா. இருக்கு. நான் சும்மா இருக்கும் போது என்ன பண்றேன், சும்மா இருக்கும் போதே பக்தின்னா ஒரு 2-3 நோட்டு கேட்க வச்சிருக்கேன். என்ன பண்றது எழுதினா ஒரு 3 நோட்ல இருக்கு. 3 நோட்ல பக்தி வச்சிருக்கு. எதை சொன்னா எதாவது தெரியாது. என்ன இல்லைங்க, தெரியும் சொல்லுங்க. சும்மா இருக்கும் போது உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தீங்க. ஆமா சாமி, வள்ளலார் உங்களுக்கு சும்மா இருக்க சொன்னாக்க அந்த நேரத்துல நீங்க வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க. சாமி, வள்ளலாரு சும்மா இருங்கடான்னு சொன்னாக்கா சும்மா இருக்க முடியாம இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க. சரி சொல்லுங்க. 3 நோட்ல இருக்கு பக்தி பத்தி. இப்போ போச்சு போங்க சாமி, இது பழைய நோட்ஸோ. 691 எடுங்க. 691 இணையான் மதித்து புகழ்கின்றதன்றி இகுது எந்தைவரான் தனையான் மதித்திங்கு பெற்ற நல் வாழ்வது சாற்றுகின்றேன். வினையான் மெலிந்த மெலிவை எல்லாம் விரைந்தே தவிர்த்து தனையான் புணர்ந்திட சாகா வரத்தையும் தந்தனனே. என்னது? என்னை மதிச்சு நான் சொல்லல, என்ன நான் மதிச்சு சொல்ல, என்ன பத்தி சொல்லல. இது சரி, இறைவன் இருக்கிறானே, சரி, அவனை மதிச்சு நான் பெற்ற நல்வழி சொல்றேன். அதாவது என்னை மதிச்சு நான் சொல்லல, இறைவனுடைய நான் மதிச்சு அவன்கிட்ட நான் பெற்ற இல்லையா நல் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை சொல்றேன். என்ன வாழ்க்கை தெரியுமா? என்ன வாழ்க்கை? வினையால மெலிஞ்சு போற மெலிவெல்லாம் வினையால நலிஞ்சு விடுறாங்க. வினைய தாக்கிட்டு இப்ப நான் மெலிஞ்சு போயிட்டேன். அந்த மெலிஞ்சு போன மெலிவெல்லாம் அவன் வேகமா தவிர்த்துட்டான். தவிர்த்து தவிர்த்துட்டியே, நான் உன்னை கலக்கிறதுக்கு கலந்து சாகரத்தையும் தந்துட்டான். ஆனா கலந்து சாகர கொடுத்துட்டான் அப்படிங்கிறாரு. அப்ப வினையால நான் மெலிஞ்சிட்டேன். ஆமா தம்பி, இப்ப வேணா நம்ம மெலிய செய்யுமா? மெலிஞ்சுன்னா உடம்பு அழிச்சு வரல, மனம் அழிஞ்சு மனம் கழுத போகுது. ஓ, என்னடா இது பண்ணாலும் தடையாக. ஆமா அவருக்கு என்ன அப்புறம் வேலை செஞ்சா யாருக்கண்டா இருந்திருக்குன்றீங்க?
ஏன்னா ஒரு கடிதம் எழுதுறாரு, என் மனசு சரியில்லை எழுதுறாரு. என் மனசு சரியில்லைன்னு எழுதுறாரா? அவன் கடிதம் இருக்கு. எங்க அந்த கடிதத்தை காட்டுங்க பார்ப்போம். போச்சுடா. போச்சுடாவா? விசாரணை அதையா சாமி நீங்க இப்ப சொன்னீங்க? அஹ்? வல்லாருக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சா? நம்மளும் கேட்கும் போதே அடி வைத்து கலக்குதே. இல்ல இது மனசு கஷ்டமா இருந்திருக்காப்புல. ஆஹ்? ஒரே நடை. ம். பேஜ் 486. பண்ணுங்க. அன்பு அறி ஊ சிவமயம். சமே, இந்த ஊ சிவமயம்னு அவர் எழுதினாரா இல்ல இவங்க போட்டு விட்டுருக்கீங்களா? இல்ல அவர் எழுந்தான். ஆஹ்? அவர் எழுந்தான் சாமி. அப்ப என்ன சாமி சிவமயம்னா என்ன? சிவபெருமான் சிவமயம். எல்லாம் சிவமயமா? ஆமா. ஊ ஆ ஊவா அந்த ஊவா? பிள்ளையார் சரி. ஓ, அது போட்டுதான் ஆரம்பிக்கணுமா? அகவல் கைது போட்டு ஆமா ஆமா போட்டிருக்காரு போட்டிருக்காரு. ஓ, எதுக்கு சாமி அது போட்டு ஆரம்பிக்கிறாங்க? அதை முதல் சொல்லுங்க. இப்ப பிள்ளையாரு சொல்லி போடுவது ஏன்? பிள்ளையார் தான் முதல் கடவுள. என்ன சாமி சாமி தெய்வம் இல்லைன்றீங்க, அப்புறம் முதல் கடவுள் ஒரே கன்ஃபியூஷன். பழத்தை எழுதும் போது ஸ்டார்ட் பண்றாங்கல்ல, தெய்வத்தை நினைக்கணும் அந்த சொல்லியது. இறைவனை நினைக்கிறதுக்காக. ஊனா இறைவன் தானே சாமி? ஆமா, அதான் அகாரம் உயிரே உகாரம். ஆமா, அதான் இறைவன். இறைவனை நினைச்சு ஆரம்பிக்கிறதுக்காக போடுறது. சரியா? ஆமா இல்லக்கா, கணவன் எழுதுறோம், தப்பு தப்பா எழுதுவோம்ல. அப்படி சொல்லுங்க. நீங்க பிள்ளையார் சொல்லி அது இது பிள்ளையார் சொல்லி இல்ல சாமி, இவங்க பேர் வச்சிருக்கீங்க பிள்ளையார் சொல்லி. ஊனாக்க இறைவன் அர்த்தம். சரியா? ஓகே சரி, நன்றி. ஓகே, கொஞ்ச நேரத்துல வயிற்றுல புளிய கரைச்சு விட்டீங்க சாமி. என்ன ஆச்சு? சரி. ஓ சிவமயம் அன்பு அறிவு தயவு முதலிய நற்குணங்களில் சிறந்து எனது கண்மணி போன்று எனது இதயத்திற்கும் சிரஞ்சீவி ரத்தன முதலியாருக்கு சிவஞானம். சிவஞானம்னா ஞானசாமி. ஓ, ஞானமும் தீர்க்காயிலும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவதாக. தாம் அனுப்பிய கடிதம் பங்கியில் அனுப்பிய வந்து சேர்ந்ததென்று தெரிவிப்பதற்கு அமைதியின்மையின் அணியில் கால நீடித்தது. அதலின் அது குறித்து வேறு நினைக்க வேண்டாம். ஓ, அமைதி இல்லையா? அமைதி ஐயா, அவருக்கே அமைதி இல்லாம இருந்துச்சா? எதனால? அப்புறமா இருங்க. பேஜ் 525 எடுங்க. இல்லைங்க, இங்கே எனக்கு இப்ப ஏன் அவருக்கு அமைதி இல்லைன்னு கேள்வி வருது. எழுதல. அதாவது தெரிவிக்கிறதுக்கு லெட்டர் போடுறது கூட அவருக்கு முடியலையா? ஆமா, அமைதி இல்லாதனாலயா? ஆமா. அப்ப நம்ம கொஞ்சம் ஓவரா இது பண்றோம் சாமி. ஓகே, முடியல அதாக அவரே இருந்திருக்காருனாக்கா. ஆமா ஆமா, அப்ப வேணா வேலையை பார்த்துருக்குது. சரின்றீங்களா? சரி, அடுத்து வாங்க. அடுத்து 525 பேஜ் 525. ஆமா. நம்ம கொஞ்சம் என்னமோ அமைதியா இருக்கணும்னு நம்ம என்ன நினைக்கிறோம், வளர்ந்து ஜாலியா இருந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறோம். அவரும் கலந்து வந்திருக்காரு. ஆமா. சரி சாமி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அவரு தான் வருவிக்கு விட்டு வர்றாச்சு, அப்ப அவருக்கே அந்த இதெல்லாம் இருக்கணும். யார் வந்தா வந்தாரு. ஓ, அதாவது இங்க வந்துட்டீங்கன்னாக்கா இங்க உள்ள ரூல்ஸ் உங்களுக்கு அப்ளை ஆயிரும். முடிஞ்சு. இப்ப உதாரணத்துக்கு சாமி, நான் இங்க இருந்து இந்தியாவுக்கு வரேன் சாமி. சரியா? மலேசியால ஒரு ரூல்ஸ் இருக்கு. இல்லைங்க, இந்தியால வந்தனாக்கா அங்க என்ன ரூல்ஸ் இருக்கோ அதுதான் எனக்கும். நீ மலேசியால நீ வந்தவன், அதனால உனக்கு தனியாலாம் ரூல்ஸ் கிடையாது. ஒரே ரூல் தான். ஆனா என்னன்னாக்கா இங்க நாங்க ரெட் லைன்ல நிப்போம், அங்க நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி? சரமாரியா புது சவே, சரமாரியா புது ஓடுறாங்க.
525. 525. ஓகே, சொல்லுங்க. ஆ. நிம்மதி இல்லை. படிங்க. தலைப்பு அப்படி போட்டு விட்டாங்க. ஆமா. நற்குணங்களில் சிறந்த நண்பராகிய சிவமயம். பூவை காணோம். இங்க காணோம். போச்சு. ஏன் காணோம்? அது வந்து வேற லெட்டர். இது வந்து வேற ஒருத்தர் லெட்டர் சார். இது வேற ஒருத்தர் எழுதின லெட்டரா? வேற ஒருத்தர் இருந்து அவர் ஃப்ரெண்டு எத்தனை பேர் எழுதினா ஊ மட்டும் தான் எழுதுவாரு. மற்ற எழுதினாங்க அது மாதிரி எழுதிடுறாரு லெட்டர் எழுதுறாரு. ஓ, வேலுவர் லெட்டர் இது. வேலு முதலியார். பல முதலியார் இருந்திருக்கீங்க. நிறைய பேர் தான். நற்குணங்களில் சிறந்த நண்பராகிய தங்கற்கு வந்தனம் வந்தனம். தங்கள் பங்குனி மாதம் 18ஆம் நாள் சுக்கிர வாரம் வெள்ளிக்கிழமை. சுக்கிர வாரம்னா வெள்ளிக்கிழமையா? ஆமா. லெட்டர் நினைக்கிறேன். இந்த லெட்டர்லாம் உட்காந்து ஒரு நாள் படிக்கணும் போல இருக்கு சாமி. படிக்கணும். நிறைய வேலை இருக்குங்க. நிறைய வேலை கிடக்குதுங்க. எழுதிவிட்ட கடிதம் வரக்கண்டு அதில் உள்ள சங்கதிகளை அறிந்து கொண்டேன். இதனடியில் எழுதுகின்றவைகளை கவனமாக பார்க்க வேண்டும். ஏனெனில் நான் பங்குனி மாதம் கடைசியில் வருவதாக முன் குறித்திருந்தது உண்மைதான். ஆனால் நான் ஒருவர் நிமித்தம் ஒப்புக்கொண்ட ஒரு காரியம் இன்னும் முடிவு பெற இல்லை. அது பங்குனி மாதம் கடைசியில் முடிந்தாலும் அல்லது சித்திரை மாதத்தில் முடிந்தாலும் முடிந்தவுடன் பிரயாணப்பட்டு அவ்விடம். எங்க வர போறாரு சாமி அவரு? எங்க வரணும்? சென்னை. உண்மை. ஓகே, வரவே இல்லைங்க. போனாரு. அப்புறம் கருத்து போல வரேன் வரவே இல்லை. ஏன் சாமி அப்படி? அப்புறம் படியா இல்லைங்க. இது எத்தனாம் தேதின்னு பார்ப்போம். கடிதம் தேதியை காணோம். தேதி எத்தனை? என்ன வருஷம்னு கேக்குறேன். ஓகே, சரி விடுங்க. இது நிற்க எனக்கு நிம்மதி இல்லாமல் தாங்கள் இவ்விடம் வந்தால் தங்களுக்கு எப்படி நிம்மதி வரும்? வராது. அதனால் நான் அவ்விடம் வருமளவும் தாங்கள் இவ்விடம் வராமல் இருக்க வேண்டும். இதை அலட்சியமாக எண்ண வேண்டாம். எந்த விதத்திலும் நான் அவ்விடம் வரத்தான் இருக்கிறேன். வருவேன். அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டால் நிம்மதி வராது. அதனால் பொறுத்திருங்கள். எவ்விதத்திலும் என் இஷ்டப்படியே தாங்கள் இருந்தால் நன்மை. இது உண்மை. கடிதம் அகப்படாத குறையால் இந்த மட்டில் எழுதினே. மன்னிக்க வேண்டும். வந்தனம். பங்குனி 28. சிதம்பர ராமலிங்கம். ஸ்ரீ வேலு முதலியார் அவர்கள். தம்பி, என்னவா இருக்கும்? என்ன சாமி, அவருதான் மனதெல்லாம் அடக்கி விட்டாரு. அப்புறம் அவருக்கு நிம்மதி இல்ல. என்ன சொல்ல முடியும்? நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம்? நீங்க என்ன பண்ணீங்க? இதெல்லாம் எது யாரு கண்டா எங்கேயோ குடைஞ்சு பாக்குறோம், ஏதோ வெளியே வருதா அப்படின்ட்டு. இல்ல ஒண்ணு மட்டும் தெரியும் சாமி, நீங்க கடைசி வரைக்கும் போற வரைக்கும் வேணா உங்களை விடாது போல இருக்கு. எல்லாமே அப்படிதான். ஓ சரி. வெள்ளொலி பாக்குற வரைக்கும் சார், வெள்ளொலி பாக்குற வரைக்கும் இருக்கும் சார். வெள்ளொலி பாக்குற வரைக்கும் இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படி பண்ணுங்க. ஆமா சாமி, வண்டி எத்தனையோ பரம்பரைன்ற எத்தனையோ பிறவி எடுத்திருக்குமே. ஆமா ஆமா. ஐயோ, நம்ம வந்து நம்ம கொஞ்சம் பரவாயில்லதான் என்ன கேட்டா. சரியா சாமி? வரலாறு நம்ம கொஞ்சம் நல்லாதான் வச்சுக்கிறாரு. அவருக்கே அந்த கதினாக்கா சரி. விளையால் மெலிந்த மெலிவை எல்லாம் விரைந்தே தனையான் புனர்ந்து சொல்றாருல,
ஏதோ ஏதோ வந்து சாமி மன நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்றாருனாக்கா, அப்ப ஏதோ ஒரு மன உளைச்சல் அவருக்கு இருக்கா அப்படின்னு ஆமா, நம்ம யாராலையும் தான் இருக்கு. ஏதோ பிரச்சனையை கொடுத்துருக்குறாங்க இவங்க. பிரச்சனை அவர் கொடுக்கல, அவன் பிரச்சனை பார்த்து இவர் மெல்கிறாரு. ஓ ஆமா சாமி, இதுவரை நான் பட்ட துயரமும் துன்பமும் இல்ல ஆமா 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 இருக்கும். இல்ல பிறர் பொருட்டே சொல்றாருல, பிறர் பொருட்டேன்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணு இல்லைன்றாரு. ம் விரைந்தே தவிர்த்து தவிர்த்தனை தவிர்த்து தன்னை யான் பொழுது சாகா, தன்னை யான் பொழுதுறேன் அவனை நான் கலக்கும்படியாக சார்த்தான் சாகர பெற்றுப்பட்டாரு. நானே இன்னைக்கு காலையில தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சாமி. இன்னைக்கா நேற்று காலையிலயோ இதை பத்தி தான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம என்னமோ எடுத்த உடனே எனக்கு எந்த ஒரு துன்பமும் வரக்கூடாது அப்படி இப்படின்னு நம்ம ஆன்மீகத்துல போறவங்களுக்கு எந்த ஒரு துன்பமோ துயரமோ வரக்கூடாது, வந்தாக்கா உங்களுக்கு மட்டும் வந்துருச்சு அப்படின்னு கேட்பாங்க. வல்லர் உங்களை பாக்கலையா அப்படின்ட்டு. சரியா சாமி? வராது சார், அவ்வளோ அவ்வளோ கேரமா வராது. கேரமா மற்ற கேரமா வராது. இல்ல இல்ல, அப்படியே வந்துட்டாலும் சாமி, அப்படியே வந்துட்டாலும் அதனால என்ன தப்புன்னு கேக்குறேன். ஏன்னா நம்ம செஞ்ச வேணாம் அப்படி அல்ல அல்ல, அதான் நீ சமாதி பண்ண வராது வராது. வராது. தனையான் புழந்திட சாகோபரத்தையும் தந்தனனே. சாமி இது பாத்துருமா? 11 ஒன்று கண்டேன் திரு அம்பலத்தே ஒளி ஓங்குகின்ற நன்று கண்டேன், உலகெல்லாம் தழைக்க நடம் புரிதல் இன்று கண்டேன், என்றும் சாகாவரத்தை எனக்கருள மன்று கண்டார்க்கு இந்த வாழ்வுளதென்று மகிழ்ந்தனனே. இது ஏற்கனவே பார்த்திருக்கோம். பாப்போம் என்ன பாப்போம், சரி பாப்போம். நல்லா இருக்கும் இந்த பாட்டு. சொல்லுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம்பா அப்படின்றாரு. என்னன்னா அமரத்துல ஒளி ஓங்குன்றது அதுல பாத்துட்டேன். அம்பலத்துல ஒளி ஓங்க பாத்துட்டேன். அம்பலத்துல ஒளி ஓங்குகின்றது நன்று பாத்துட்டேன், நல்லா பாத்துட்டேன். உலகெல்லாம் தழைக்க நடைமுறை ஒளி ஆசைது இல்ல, இன்னைக்கு பார்த்தாது. இன்னைக்கு பார்த்தேன். என்று சாகாரத்தை எனக்கு அருள எனக்கு சாகாரத்தை கொடுத்துட்டான். சரி, இந்த வாழ்க்கை யார் யார் பொறுமதி பாருங்களோ அவங்களாம் உண்டுன்னு தெரிஞ்சு சந்தோஷப்பட்டாங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. அதாவது எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப நான் பாத்துட்டேன் சாமி, நான் பாத்துட்டேன். இந்த மாதிரி இப்ப எல்லாரும் வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கும் கிடைக்குமே அப்படின்ட்டு இந்த வாழ்வுல சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டேன். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வழியை மூடு, அப்படியே வரத்தை வெட்டி போடு, பொதராக்கி விட்டு எவனும் வரக்கூடாது, நான் ஒட்டிதான் இருக்கணும். அவரு பாருங்க, மன்று கண்டார்க்கு இந்த வாழ்வுள்ளதென்று மகிழ்ந்தனனே. அப்புறம் என்ன சொல்றாரு சாமி, நமக்கும் சாத்தியம் இருக்கு. ஏன் சொல்லுங்க? ஐயா சொல்றாருல, இன்னொன்னு அதோட நம்மளுக்கு மன்று இருக்க, மன்று இருக்கு, அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் இருக்கு, இன்னும் நம்ம அதை பயன்படுத்தாம இருக்கோம். அதான் பிரச்சனை. பயன்படுத்துறோம், ரீச் ஆகல. சரி வாங்க. மன்று இருக்கு, நம்ம பாக்கலையே, மன்றுல பாக்கலையே, இன்னும் பாக்கல. மன்று கட்டலா இருக்கு இந்த வாழ்வுள்ளது. ஆனா இதை கேட்டோன்னே எனக்கும் மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நிச்சயமா எல்லாரும் வாய்ப்பு இருக்கு சார். சரி வாங்க, இது கொஞ்சம் பாத்துருமா, இது நல்லா இருக்கு. சிற்றம்பலத்தை தெரிந்து கொண்டேன், எம் சிவனருளால் குற்றம்பலமும் தவிர்ந்து நின்றேன், என் குணக்குன்றிலே வெற்றம்பல் செய்தவர் எல்லாம் விரைந்து விரைந்து வந்தே நற்றம்பலம் தருவாய் என்கின்றார் இந்த நானிலத்தே. சிற்றம்பலத்தை தெரிந்து கொண்டேன். ஓகே சரி. என் சிவன் அருளால் குற்றம்பலமும் தவிர்ந்து நின்றேன். சமே, எனக்கு இங்கதான் கேள்வி வருது, அவ அருளாலதான் அந்த குற்றம் எல்லாம் போகுமா, இல்ல நம்மளால போக்க முடியுமா? அவர் எதுவுமே தன்னால சொல்லப்படாது.
நான் பண்ண சொல்ல மாட்டார், சரி. அவர் தான் பண்றாரு. ஆ. அது அவன் நல்லா போயிட்டு சொல்றாரு. இல்ல இப்படி கேட்கும் பொழுது சாமி, சரி அவன் அருள் கொடுப்பான், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு தோணுது எனக்கு. வெயிட் பண்ணாது, ம். முயற்சி விட்டா அவர் கொடுக்குறாரு. ஜீவ முயற்சி ஒன்று இருக்குல்ல. ஜீவ முயற்சியும் அருளும் வரணும். ஆமா ஆமா, ரெண்டும் சேரணும். ம். கண் பார்வை இருக்கணும், வெளியே வச்சிருக்கணும், ரெண்டும் இருக்கணும். சாமி, இது ஒரு பாட்டு நீங்க எங்க எங்கேயுமே சொன்ன மாதிரி இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு போறோமோ அவன் அந்த அளவுக்கு அவன் வருவான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு போல இருக்கு. நான் போற ஸ்பீடுக்கு அவனும் வருவான் அப்படின்னு பாட்டு இருக்கா? எங்கேயோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கு சாமி. இருக்கா பாருங்க. அப்படியே அப்படியே ஸ்கேன் பண்ணுங்க. சிவனருளால் குற்றம்பலமும் தவிந்து நின்றேன், என் குணக்குன்றிலே வெற்றம்பல் செய்தவர். சரி, இது என்ன சாமி? குற்றம்பலமும் தவிந்து நின்றேன், ஆமா, என் குணக்குன்றிலே. ஓ, தவிந்து நின்றேன் எனக்கு குணக்குன்றிலேவா? அப்படி முடிக்கணுமோ? என் குணனாக 8 குணம் சாமி, சரியா? ஆமா, ஆமா. இப்ப எனக்கு எப்படி குற்றம் பலவும் தவிர்நின்றேன் என் குணக்குன்றிலேன்னு படிக்கணுமா? இல்ல குற்றம் பலவும் தவிர்நின்றேன் முடிச்சுட்டு என் குணக்குன்றிலே வெற்றம்பல் செய்தவர் எல்லாம் விரைந்து விரைந்து வந்தே அப்படி படிக்கணுமா? ஆமா, சரி, அப்படியே படிக்கணும். நீங்க படிங்க, படிச்சு கேட்டுங்க. என் குணக்குன்றிலே வெற்றம்பல் செய்ததான். சொல்லு சாமி. என் குணக்குன்றிலே வெற்றம்பல் செய்தவர் எல்லாம் யார் அவங்க? அவ்வளவு கூட எல்லாம் அது குணங்கள், அந்த குணம் பயிற்சி வராதவங்க, ம். அந்த குணம் பயிற்சி பண்ணாதவங்க சரி. வெற்றம்பல் எல்லாம் விரைந்து விரைந்து வந்து எல்லாத்தையும் பணம் தருது, பழைய அமர்த்தியார் கொடுக்குறாராம். ஓ, நற்றம்பலம் தருவாய் என்கின்றார் இந்த அவங்க கொடுன்றாங்களா? ஏன் அவங்க கொடுன்றாங்க? அது அடுத்து பண்றது பத்தி இல்ல, மன்ன வந்து வாழ்வுள்ளது என்று. ஓ, எல்லாம் குடுன்னு கேக்குறாங்க. ஆனா நான் என்ன மகிழ்ச்சி அடையினாக்கா, அவங்க கண்டாக்கா அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும்னு மகிழ்ச்சி பண்றேன். நான் கொடுக்க முடியாதுன்றாங்க. முடிச்சு விட்டாங்க கதையை. அப்ப ஏன் வந்து வரலாறு இன்னும் வந்து எங்களுக்கு இது பண்ணல, நீங்க மரணமில்லா புறவாழ்வு கொடுத்துடலாம்னாக்கா, இந்த டிசைன் அந்த சிஸ்டம் எப்படின்னாக்கா, நீங்க போய் பார்த்தாதான் உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, சரியா சாமி? கரெக்ட். சரி வாங்க. இதுல பக்தி எங்க வருது? இதுல பக்தி எங்க வருது? எங்க வருது பக்தி? இந்த பாட்டுப்படி என்ன வந்து புலனே சாவரம் தான் சொல்றாருல. புலனை 9ஆம் பாட்டு தானே பார்த்தேன். இப்ப ஆமா, என்ன இருக்கு, என்னை வச்சு நான் சொல்லலப்பா, அவனை வச்சு சொல்றேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஓ, அதான் பக்தியா? அவனை வச்சு நல்லவா நான் வரைஞ்சேன். அதாவது இப்ப தன்னை மரியாதை இருத்தல். சரியா சாமி? அது மாதிரி இல்ல, விளையாட மெலிஞ்சு போனேன், ஆனா எல்லாத்தையும் விளைஞ்ச தவிர்த்துட்டானே, தவிர்த்துட்டு என்னை புலந்து ஆரத்து கொடுத்தானே, அதில் பக்தி தானே வந்தாலாம். ஆமா. அப்புறம் 5:64 5:65 5:65 5ஆம் திருமுறையா? ஆமா. ஒன்று கண்டேன் அதை நன்று கண்டேன். 5:65 4ஆ? ஆமா. வைத்தியநாதர் பதிகம். பெரிய பாட்டு போங்க, பெரிய பாட்டு. கல்லையும் உருக்கலாம் நார் உரித்து. இது பாத்துன சாமி. இது யாரு தெரியுமா? அந்த பெண்ணா? அது அவிதானே? ஆமா. இது பாத்துட்டு என்னதான் இங்கிட்ட அக்கடி ஜப் பண்ணிட்டு இருக்கீங்க? 6 அதுல 6ஆ? 66பா. 5:66 66ஆ? 5:66 65பா. 65 6ஆ? ஆமா. ஓகே, 6ஆம் திருமுறைக்கு போயிடுங்க. இது மாதிரி இல்ல இது பார்த்தாச்சா? இல்லைங்க, நான் படிச்சுட்டு இருக்கேன். பாத்துரு
இது வந்து இவனுங்க என்னம்மா சொல்லுவானுங்க, பெண் சுகமே இருக்குது, அதை விட்டுப்புட்டு இவனுக்கு விரதம் இருக்கிறேன், அது இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தியானம் சரி, தவம் பண்றவங்கள பார்த்துப்புட்டு சரி, இதெல்லாம் எட்டு உங்களுக்கு எட்டு தேவையாடான்னு கேவலமா பேசுவாங்க. ஓகே, எட்டு எட்டு எடுங்க, எட்டு எடுங்க. இதுல 8ஆ? ஆமா. அதையும் பார்த்துப்புட்டு நான் நினைக்கிறேன். இதையும் இப்ப பார்த்துட்டு இப்ப சாமி. இப்ப பார்த்தாச்சா? இல்ல, ஆ, இல்ல. இங்க பாரு. பார்த்துட்டோம். பேதை உலகீர் விரதம் எது 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 விரதம் எது ஏது தவம் எது வீண் பேச்சு இவையெல்லாம் வேதனம் வேதனம் பித்தன் வாய் தன் வாய் பிதற்றேது. பித்தேறு கத்து நூல் நூல் கத்திய பெரும் பொருட்டாகும். இது படிக்கிறது சார். படிச்சிடும் சாமி. சரி பரவாயில்ல பார்ப்போம். ஒரு சரி சரி படிச்சா பாட்டு நிறைய இருக்கு. இல்ல இல்லைங்க இல்லைங்க. 5:52 52 எடுங்க. பதிகம் 52ஆ? ஆமா. தெய்வமணி மாலைங்க. சொல்லுங்க. ஓ போச்சுடா. பா. ம் 2, 5, 6, 7 போட்டுறாரு. 2ஆ? ஆமா. இது எல்லாமே இந்த காமத்தை பத்தி பாத்துட்டு சாமி. இது பரமேது வினை செய்யும் பயனேது பதியேது பசியேது சரி, 5 பாசமேது சரி. இது 5 பரியேது எடுங்க. உடைகின்ற முத்து தரும் அருளேது பாவ புண்ணியங்கள் ஏது வரமேது தவமேது விரதமேதென்றுமில்லை மனம் சரி, 5 நிரம்பும் 5 5 நோவினங்கள் எடுங்க. 5 பத்திரம் சாமி. இது பாப்போம். இது ரொம்ப இப்ப பாக்கல, இது வேற எங்கேயோ பார்த்தோம், நம்ம இங்க பாக்கல. பாப்போம். இது பாப்போம். என்ன தெரியுமா? இது கொஞ்சம் முதல் பார்த்தாதான் முதல் பாட்டு வந்து இருங்க. முதல் பாட்டு வந்து இந்த கோயில் கட்டினாருல்ல, அவர் வாழ்த்தி பாடினது, பக்தி வச்சு பாடினது முதல் பாட்டு. பக்தி பண்ணாரு ஐயா. நாலு பின்ன தெரியுமா? எதுவும் ஆப்பது நினைப்பாரு. கல்லா இருக்கு கட்ட இருக்கும், கல்லா இருக்கு கட்ட இருக்கும், வல்லா இருக்கு மாட்டா இருக்கும், தாரா பண்ண மாதிரி சொல்றாரு இல்லையா? அதான் அவருடைய ஹேபிட் வந்து பிளஸ் மைனஸ் செக் பண்றது. இந்த பாட்டு 10 ரூபா. இதெல்லாம் முதல் பாட்டு வந்து பக்தி. சரி. அடுத்த பாட்டு அது நான் அடுத்த நாஸ்தி அடுத்தது. அதான் ரெண்டாம் பாட்டு. நாத்திகமா? முதல் பாட்டு பக்தி. இது ஓ, கல்லார்க்கும் கற்றவருக்கும் கழிப்பவரும் கழிப்பே அப்படின்ட்டு. மாதிரி மாதிரி வருது. அதே முதல் மாதிரி பாட்டு பார்க்காம நம்ம 2வது பாட்டு பார்க்க கூடாது, அது தப்பு. சரியா? அது முதல் பாட்டு ஏதாவது என்ன பாட்டா? இல்ல இல்லைங்க, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த பாட்டு வந்து 9 வயசுல எழுதினாராம்? இல்ல இல்ல, இது பாட்டு 28 வயசு. அத படத்துல அப்படி சொல்லிவிட்டீங்க சாமி. படத்தை தெரியல. இன்னும் சொல்லுவாங்க கோயிலுக்கு போயிட்டு திருவோங்க புண்ணிய செயலோங்கி அப்படின்னு வரேங்க. ஓரடிகள் ஊர நடிகர். ஐயா வந்து 4 திருமுறை வகுத்தார் இல்லையா? ஆமா. இந்த பாட்டை ஐயா போடவே இல்லை. ஆனா இது வந்து 5வது வச்சார் ஐயா. சரி. 4 திருமுறை வெளியே இருந்தது. ஆனா ஊரில் எவ்வளவு தெரியுமா? ஐயா 5 வயசு பாட்டை பாடுறாருன்னு சொல்லிட்டு திருமுறையே மாறிட்டார். இந்த பாட்டை முதல்ல போட்டார். முதல்ல பாடுறது 5 வயசு பாட போட்டாரு. ஓரடியில முதல்ல பாடுறது இல்லை. ஏன்னு கேட்டா அவர் வந்து இந்த புத்தகம் முதல் வழி வந்து பாருங்க. செட்டியார் 2 பேரும் திருப்பூருக்கு போனாங்க. செட்டியார் 2 பேரு திருப்பூர் ஒரு ஊரு, அந்த ஊருக்கு போனாங்க. சரி. முருகன் சிலை கிடைச்சது. முருகன் சிலை கிடைச்சது. சிலையை கொண்டாந்து மெட்ராஸ்ல வச்சு கோயில் கட்டினாங்க. சரி. எப்ப 14 செஞ்சுரி 14 நூற்றாண்டு 1400. அது இங்க கட்டி கோயில் கட்டி அதை வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. செட்டியார் பரமாத்தான் தர்மத்தை அப்படியே. ஐயா காலத்துல 4 வருஷம் ஆயிடுச்சு. அது சரி. கோயிலாம் அப்படியே கெட்டு இஞ்சி சரி. அப்ப வந்து ஒரு செட்டியார் என்ன பண்றாரு, தர்மதாரு, அவர் வந்து கோயிலுக்கு புதுப்பிக்க பணத்தை புதுப்பிக்கிறாரு. சரி, அப்படியே இந்த ஸ்கிரீனையும் பாத்துக்குங்க. இதுதானே அது பணம் முடிச்சிட்டார். இங்க வந்து புதுப்பிக்கிறாரு அவரு. புதுப்பிச்சவரு என்ன பண்றாரு, ஐயாட்ட வந்து ஐயா இப்ப வந்து பக்தியில் நல்ல பாட்டு பாடி பிரமாணமா ஜோரா இருக்காரு. வந்து
இந்த கோயிலை வச்சு பாட்டு ஒண்ணு கேட்கிறாரு. பாட்டு கோயில் கேட்கறாரு அர்த்தம். ஐயா மண்ண பாட்டுல தெரிஞ்சா கேட்கிறாரு அவரு. ஏற்கனவே எழுதிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அது கேட்கிறாரு இல்லையா? ஆமா. இப்ப என்ன பண்றாரு, கோயில் பேர் வந்து கந்தவன் பேரை மாத்துறாரு. கந்தகோட்டை யாரு வல்லார் மாத்துறாரு. ஓகே. ஆமா, கந்தவன் மாத்திட்டு 30 பாட்டு எழுதுறாரு அவரு. தினம் ஒரு நாள் பாட்டு படிக்கிறோம். 30 நாளைக்கு ஒரு பாட்டு, 30 நாள் பாட்டு சரி எழுதாரு. இந்த பக்கு போட்ட இந்த சட்டை தான் என்ன பண்ணுவார், சென்னை தெய்வனி மாலை சரணப்பத்தீவை பல முத்தியார் கேட்டுக்கொண்டபடி முத்தியார் கேட்டுக்கொண்டபடி ராமருடைய ஏற்றப்பட்டது. என்ன சார், ராமலிங்கம் பிள்ளைன்னு போட்டிருக்காங்க. ஜாதி ஜாதி கல்யாணம் ஆச்சுல இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு அப்ப. இல்ல, முத்தியார் கேட்டுக்கொண்டு ராமல் ஏற்றப்பட்டதுன்னா அவர் கேட்டு அவரே பாடினாரு அவருக்கு இல்ல. ஆமா, அவர் முத்தியார் கேட்டாரு பாடினாரு இருக்குல்ல. ஆமா, போய் கோயில் பாடலாம் பின்னாடி காட்ட எடுத்துடலாம் யாராவது. ஆமா சாமி, அதான் பின்னாடி எவ்வளவு உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காரு சாமி. அந்த அறிவுல கூட அந்த படத்தை பார்த்தோம். படத்தை பார்த்துட்டு ஒரு வரலாறு ஒரு பையனா இருந்து அப்படியே போய் படிப்பாரு. திருவோங்கு புண்ணிய செயலும் அதேதான் சரித்திரத்துல பல விஷயங்களை மறைச்சு விட்டாங்க சாமி. இந்த மறைச்சல்ல கண்டபடி தானோ ஒரு எழுத்து முதல் பாடு 5 எழுதுற என்ன பண்றாங்க சொன்னீங்களா? அது ஒண்ணு காமிச்சேன். இது இதையும் அவர் தான் போட்டுக்காரு. அவர் புக்கு தான் போட்டுருக்கீங்க கூட. அவரு தான் போட்டாரா? உன் புக்கத்தை போட்டு எழுதுறிய பாத்து இல்லையா அப்படின்னா பாலு நான் இது பார்க்கவே இல்லை பாலு, சாரி பாலு, நீ மறுத்துரு, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அவர் மேடம் சொல்லுவார், மேடம் பேசும்போது வேற புக் வேணா என்கிட்ட வாங்கிக்கோ, நான் ஒன்னா பாருட்டோம் அப்படின்னு மேடலே அப்படியே போயிடுவார். புக்கு வேணா என்கிட்ட வாங்கிக்கோ, ஞானம் வேணா பாலுக்கிட்டு போ. அந்த மேடம் 2 பேரும் இருப்போம். காமிச்சு சொல்லுவார், அப்படிதான் பேசுவார். புக்கு போடுறது நான் போட்டுருவேன். ஞானம் அந்த புக்கோட விளக்கம் வேணும்னாக்கா நீ வாழுவ பாத்துக்க. ஆமா, போய்படா போட்ட பாட்டு முதல் பாட்டு பாடுங்க. சரி, இந்த முதல் பாட்டு பாத்துட்டு அப்புறம் இந்த பக்தி வர்றது பாப்போம். ஓகே, படிங்க. நீங்க படிக்கிறீங்களா? என்ன ஒண்ணுதான் நான் படிக்கிறேன் சாமி. 2 1 எப்படி வரும்? நான் படிச்சா தப்பா படிப்பேன், நீங்க திருத்துவீங்க. நீங்க படிச்சா சரியா படிப்பீங்க. அதனால எனக்கு ஒரு பயனும் இல்ல. ஓகே, படிங்க. திருவோங்கு புண்ணிய செயலோங்கி அன்பருள் திரளோங்கு செல்வம் ஓங்க செறிவோங்க அறிவோங்க நிறைவான இன்பம் அறிவோங்கி. பாத்தீங்களா பாத்தீங்களா, சட்டையை காட்டின பாத்தீங்களா? செறிவோங்க அறிவோங்கி நிறைவான இன்பம் திகழ்ந்தோங்க அருள் கொடுத்து மருவோங்கு செங்கமல மலரோங்கு வனமோங்க வளர்கருணை மயம் ஓங்கி ஓர் வரம் ஓங்கு தெல் அமுதம் வாய் ஓங்கி வாய் ஓங்கி வயம் அமுத வயம் ஓங்கியா சாமி. தெல் அமுத வயம் ஓங்கி ஆனந்த வடிவாகி ஆனந்த வடிவாகி ஓங்கி ஞான உரு ஓங்கும் உணர்வின் நிறை ஒளி ஓங்கி ஓங்குமையில் உணர்ந்தோங்கி ஓங்குமையில் ஊர்ந்தோங்கி எவ்வுயிர்க்கும் உறவோங்கும் நின் பதம் என் உளம் ஓங்கி வளம் ஓங்க ஒய்கின்ற நாள் எந்த நாள் தருவோங்கு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி தன்முக தெய்வமணி. பாத்தீங்களா எவ்வளவு பிள்ளை இருக்குன்ட்டு. சரி சொல்லுங்க, இதுல அவர் பேர் ஒரு நீங்க எங்க காணோம்? அந்த கேட்ட ஒரு பேரு செட்டியார் பேரு இதுல இல்லையா? வராது. அவர் வாழ்த்துல பாருங்க, முதல்ல இந்த திருவோங்கு, இந்த திருந கோயில் திருவோங்கு அந்த புண்ணிய செயல் செஞ்சால புதுப்பிச்சான் இல்லையா, புண்ணிய செயல் ஓங்கி. சரி, அதெல்லாம் செஞ்சானே அன்பர் அந்த முத்துச்செட்டியாரு அவர் 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 அவருடைய திறல் ஓங்கு. அவரு அன்பருள் அன்ப அதான் இங்க இருக்கு. அவரு திறல் ஓங்கு
ஆற்றல் ஆற்றல். அவரோட ஆற்றல் ஓங்கட்டும். அப்புறம் செல்வம் வாங்க. செல்வம் ஓங்க. அப்புறம் சரி வாங்க. சரினா எனக்கு சுற்றத்தாரலாம். சுற்றத்தாரலாம். ஓ, அறிவு வாங்கி அறிவு ஓங்கணும். நிறைவான இன்பம் திறந்து வாங்க. அருள் கொடுத்து அவர் ஆசிரியர் பண்ற பாருங்க. அருள் கொடுத்து அவர் ஆசிரியர் பண்றாரு. யாரு? அவர் ஆசிரியர் பண்றாரு. ஆமா, பண்ணவர் ஆசிரியர் பண்றாரு. பண்ணிட்டு அப்புறம் மருவாங்கு செங்கமல மலர்வாங்கு மணமுவாங்க. இது யாரு பத்தி? முக்கால முருகனை பத்தி வராரு. முருகனை பத்தி வராரு. மருவாங்கு செங்கமல மலர்வாங்கு மணமுவாங்க வள கருணை மயம் வாங்கி ஓர் வரம் வாங்கு தெல்லமுத வயம் வாங்கி ஆனந்த வடிவாகி வாங்கி ஞான உருவாங்கும் உடனே ஒளி வாங்கி உங்க மயில் ஊந்து வாங்கி மயில் ஊந்து வாங்கி. நீ படிச்சு போயிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகேனா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மறு ஓங்கு மறு ஓங்குனா மறு அப்படின்னா என்ன பாக்குறேன் சொல்லுங்க. நாங்க பெரிய கவிஞர். இல்ல அந்த பாட்டுல ஓங்கு வந்து 21 ஓங்கு வந்து பாருங்க. அதான் அந்த ஓங்கு ஓங்குதான் எனக்கு புரியுது. மத்தது ஒண்ணும் புரியல. 21 ஓங்கு வந்து பாருங்க. 21 ஓங்கு அதையும் கணக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமா. மறு ஓங்கு வாசனை ஓங்கக்கூடிய செங்கமல மலர் ஓங்குகின்ற அந்த வண்ணம் ஓங்க கருணை மயம் ஓங்கி முருகனை விட்டு கருணை மயம் ஓங்குதான். ஒரு வரம் ஓங்கு ஒரே ஒரே வரம். அந்த தெள்ளாமுதம் வயம் தெள்ளாமுதம் அமுதஞ்சாபர் வயம் ஒரு வரம் கொடுத்தா போறோம். ஆனந்த வடிவாகி முருகன் ஆனந்த வடிவம் அப்படியே ஓங்கி ஞான உருவாக்கம். ஞான உருவம் இல்லையா வந்து இந்த ஞான உருவாக்கம் உணர்வின் நிறைய ஒளி வாங்கி. உணர்வின் நிறை ஒளி ஓங்கி அப்படின்னா ஞான உணர்வு நமக்கு வரணுமா? ஞானம் அடைகின்ற உணர்வு வரணுமா? அடைகின்ற இந்த உணர்ச்சி நம்மளுக்கு வரணும். நிறைஞ்சு வரணும். நிறைய ஒளி வாங்கி ஓங்கு மயில் ஊந்து வாங்கி மயில் மயில் வந்தால மயில் வரா இல்லையா முருகன். மயில் ஊர்ந்து மயில் எப்படி சாமி ஓங்க முடியும்? மயில் ஊர்ந்து வாங்கி ஊர்ந்து வருதியா? மயில் ஊர்ந்து வருது, நடந்து வருதுல வருதுல்ல ஊர்ந்து வாங்கி. இல்லைங்க, மயில் ஊர்ந்து ஓங்கினாங்க. இந்த மயில் தான் மாயாச்சே, அது எப்படி ஓங்கணும்? ஐயோ, மயில் முருகன் வாங்கலாமா இவங்க தத்துவம்? அப்புறம் தத்துவம் இல்ல. முருகன் மயில் பேர் வரான்டா கோரவன் கோயில் முருகன் கோயில் தானே அது. ஆமா, அதெல்லாம் மயில் மேல வர மாதிரி பாடுறாரு. ஊர்ந்து ஓங்கி வரான் அப்படின்றாரு. ஆமா, ஊர்ந்து வாங்கி ஏன் வரான்னா எவ்விருக்கும் எல்லா வீட்டுக்கும் உறவாங்கக்கூடிய உன்னுடைய பதம் என்னுடைய உலகத்துல வாங்கி வளம் வாங்க நவீன எந்த நாள் உன்னுடைய உறவை என் பார்த்த உள்ள வாங்கி நான் வலிமையா வாழ்ந்தால் எந்த நாள் தருவாங்க சென்னையில் தருணன் மரம் நிறைய. இது எல்லாமே வந்து எனக்கு எப்ப கிடைக்கும்னு கேக்குறாங்களா? ஆமா ஆமா, அவர் எழுதுறாரு. அவர் பாடின இந்த பாட்டை. ஓகே ஓகே ஓகே. அதாவது அந்த என்ன முத்து செட்டியாருக்கு வந்து இவர் எழுதி கொடுக்குறாரு அவரு பாடுறதுக்கு. ஆமா, முத பாட்டை அவர் பாடுறாரு. இப்ப முத பாட்டுல எல்லா பாட்டும் அவர் எழுதுதான். பாட்டு. அதாவது இப்ப வந்து முத்து செட்டியார் வந்து முருகனை வாழ்த்தி அவர்கிட்ட எப்ப எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாடுற மாதிரி இவர் எழுதி கொடுக்குறாரு. சரியா? மார்ச் 31 தேதி ஒரு நாள் ஒரு பாட்டு மாதிரி பாடலாம். 31 தேதி தராரு. என்ன மாசம்? எந்த மாசம்? 30 மாதம் தானே உங்களுக்கு. என்ன பிப்ரவரி 28 சாமி. எட்டக்க முட்டக்காதான் பேசுவோம். நாங்க எட்டக்க முட்டக்கா பேசுவோம். அப்ப அன்னைக்கு மட்டும் 28 நாள் பாட்டு 28 பாட்டை முடிச்சுக்குங்க, முடிஞ்சிருச்சு. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஓகே ஓகே, சரி சாமி. சென்னையில் கந்த ஓட்டுல சொல்றாரு. கந்த ஓட்டு பேர் மாத்த பாருங்க, பேர் மாத்திட்டாரு.
தலமு கந்த வேலை. சாமி கோட்டம்னா என்ன சாமி? கோயிலுங்க. கோயிலு. அதாவது ஓ. கோயில் அப்படி சொல்றோம். ம். அதான் குமர கோட்டம் அப்படிதான் இருக்கும். ஓ. காஞ்சன கோயில் குமர கோட்டம் தான் காஞ்சன கோயில். ஓ. கோட்டம்னா கோயில். ம். கந்த கோட்டத்தில் உள்ள தலமு கந்த வேலை. ம். தன்முகத்தையமணி உங்க எது வந்தாரு தன்முகத்தன்னா குளிச்சா சிவான உள்ளவங்கள உய்யமணி குடும்பத்து சைவமணியா இருக்கிறான். அவன் தன்முகத்தேவன் 6 12 மணியா இருக்கிறான். அதான் பாடுறாரு அவரு. முருகனை பாடல. இதுதான் முக்கியமானது. சண்முக முருகனை பாடல. தெய்வம் முருகனை பாடல. ஆமா. இப்ப வந்து இந்த பாட்டுக்கு பாருங்க. தெய்வம் சொன்னாரா பக்தி சொல்றாருல. அடுத்த பக்தி சொன்னா அடுத்த நாள் தான் அவர் காலம் போடுறாரு இல்லையா? ஆமா. அதான் அடுத்த பாட்டு பாருங்க. இப்ப பாருங்க அடுத்த பாட்டு படிங்க. இப்ப வந்து என்ன இல்லைங்க, இது வந்து அவருக்கு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் வந்து பக்தியான ஆளுதான் நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா. இப்ப வந்து அடுத்து சார் பக்தர் கோயில் கட்டினாரு. பக்தர் கோயில் கட்டினாரு. பக்தியா கோயில் கட்டினாரு. ஓகே ஓகே. அவருக்கே பாடினது. அடுத்தது அவருக்காக பாடினது. அடுத்து வந்து அவர் மாதிரி இல்லாம மத்தவன் எவனோ இருந்துக்கிறான். அவனை பத்தி பாடிக்காங்க. பாரு இப்ப படிங்க. பரமேது வினை செய்யும் பயனேது பதியேது பசியேது பாசமேது பக்தி ஏது அடைகின்ற முக்தி. சமி முக்தி ஏது அருள். ஓ முத்தி ஏது அருள் ஏது பாவ புண்ணியங்கள் ஏது வரமேது தவமேது விரதமேது என்றும் ஒன்றுமில்லை மனமிரம்பும். பரம் ஏது வினை செய்யும் பயன் ஏது பதி ஏது பதி பசு பாசம் பசு ஏது பாசம் ஏது பக்தி ஏது அடைந்த முக்தி ஏது அருள் ஏது பாப ஏது வரம் ஏது தவம் ஏது பிறந்த ஏது எல்லாம் ஒண்ணும் கிடையாது. போ. இந்த மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கீங்க சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை. சரி சொல்லுங்க. பரம் ஏதுன்னா என்ன? பரம்னா என்ன? கடவுளா? ஆமா. கடவுள் ஏது? வேணலாம் ஏது? இல்ல பாவ புண்ணியங்கள் எது இல்ல சரி இருக்காங்க. சரியா? ஆமா. பதினா பதி பசு பாசம் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பக்தின்றது ஒண்ணு இல்ல. அப்புறம் முக்தின்றதும் கிடையாது. அருள்னு ஒண்ணு இல்ல. பாவ புண்ணியனும் கிடையாது. வரணும் நீ வாங்க வேண்டாம். தவம்னா ஒண்ணும் கிடையாது. விரதனும் எடுக்க வேண்டாம். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான் ஒருத்தன். ஒண்ணு இல்ல சொல்லிட்டு அது இதெல்லாம் வந்து உனக்கு சுகத்தை கொடுக்காதுடா அவர் சொல்றாரு. இப்ப நீங்க வந்து பரம் எப்படின்னு போயிட்டு அங்க இன்பம் கிடைக்குன்னு போறீங்க. அப்படிலாம் கிடையாது. நான் சொல்றேன் பாரு அப்படின்னு வர்றாரு அவர் கதைக்கு. மனவெரும்பும் உணவு உண்டு நல் வத்திரம் அணிந்து மட மாதர்தமை நாடி நறு மலர் சூடி விளையாடி மேல் கரமேவ விட்டு முளைதொட்டு வாழ்ந்து அவரோடு கலந்து மகிழ்கின்ற சுகமே கண்கண்ட சுகம் இதே கைகண்ட பலன் எனும் கயவரை கூடாத. ஓ அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல துணிமணியா போட்டுக்க ஜாலியா ட்ரெஸ் பண்ணிக்க. சரி சாமி. மடன்னா என்னன்னு தெரியல. மாதர்னா தெரியுது. மடனா நல்லா வளர்ந்தவங்க. ஓ வயசுக்கு வந்த பெண்ணா? நாடி நறு மலர் சூடி மலர்லாம் அவங்களுக்கு போட்டு விளையாடி மேல் கரவை மேவ விட்டு முளைதுட்டு வாழ்ந்து அவரோடு அதாவது அவங்களோட மேல் கரவை வேணா தோல்லாம் தடவை அப்படியே அணைச்சிக்கிட்டார். அணைச்சிக்கிட்டு முளை தொட்டு அது புரியுது. வாழ்ந்து அவரோடு கலந்து மைண்ட சுகமே கண்கண்ட சுகம். ஓ இல்லைங்க. இப்ப இந்த பரமேது விலை செய்யும் விலை அதெல்லாம் வந்து தெரியாது. இப்ப தெரியாது. உடனே தெரியாது சாமி. இப்ப நீங்க வந்து பக்தி பண்றீங்க உடனே ஒண்ணு இல்லன்ட்டாங்க. இதெல்லாம் கண் கண்டதுனாக்கா கண்ணு எடுத்த உடனே கிடைக்கும்பா. இன்ஸ்டன்டா கிடைக்குது. சரியா? கண்கண்ட சுகம் இது கைகண்ட பலன். கைகண்ட பலன் அப்படின்னு சொல்றானே. கயவரை கூடாத அருள் கொடு. அவங்களை கூடாது அருள் வந்து சேராது. இல்ல அவங்க நாம கூட விடாதுங்கிறார் சார்.
ஓ கைவர்கள் அவனை கூட கைவாழ கூடாது அருள். அப்ப அவன் கூட கூட்டுமா அவன் நம்மள கெடுத்து விட்டுருவானே சாமி. அதனாலதான் அவன் கூடக்கூடாது. தரமேவு சென்னையில் கந்தகூட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்தவேலி, அது வந்து அதேதான் வருது. அது அப்படிதான் வரும், இதெல்லாம் அப்படிதான் வரும். இல்லையே, அப்படி வரலையே. என்ன இங்க தருவோங்கு, இங்க தரமேவு வருது. அது ஏயா சென்னை கதை சென்னைக்கு ஒரு வாரத்தை கூட வரும். தலைமை ஒண்ணா பூமியில உயர்ந்தது. உயர்ந்த இடம். அடுத்த பெண்கள் தான் இது பாத்துருவோம். ஆகணுமா? பாப்போம் சாமி, நம்ம இப்படி பெண்களை ரசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க போல இருக்கு. அது பாத்துருவோம், அப்பதான் கொஞ்சம் புத்தி வரும். சரியா? புத்தி வராது. இது நிலப்பட வரும் புண்ணாக்கு. இதான் நிலப்பட வரும். இந்த வரலாறு நிலப்பட வரும். இந்த வரலாறு நிலப்பட வரும். நினப்புல வருமா? ஆமா. அப்ப படிக்க வேண்டாம் சாமி, வேணாம், விட்டுருவோம். வேணாம். மனசு கெட்ட மனசு தானே. படிங்க, தோணுது திரும்பி 5000 திரும்பி வந்து படிச்சு தொலைங்க. தேவே படிச்சு தொலை கேட்டு அசால்ட்டா சொல்றீங்க. வேணாம், நீங்க பயமுறுத்தி விட்டீங்க. வேண்டாம் சாமி. படி வருது, மேல பாட்டு பள்ளியா கீழே வருது. இப்ப நீங்க தான் சொன்னீங்க மனசுக்குள்ள அது வரும்ட்டு. வேண்டாம் சாமி, எதுக்கு அது வேற வந்து கெஞ்சி பிரச்சனை கொடுத்து விட்டு போகுது. முதல்ல படிச்சே வருவேன், பரமே அதுவே வருவேன். சரி, அப்ப பாப்போம். இல்ல அது தெரியும் சாமி, என்ன அது என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்ப பாருங்க, கூடாது அருள் அப்படின்னாக்க அவங்க கூட கூட்டு, இப்ப ஒருத்தன் நம்ம கிட்ட அது மாதிரி பேசிருக்கானா அவங்க கூட அவனை விட்டு எட்டி ஓடி போயிருங்க. சரி. துடி எனும் இடை அனம் புடி எனும் நடை முகில் துணை எனும் பிணையல் அழகம் சூதென்னும் முளை செழுந்தாதென்னும் அலைப்புணல் சுழி என்ன மொழி செய் உந்தி வடி என்னும். சரியா படிக்கிறேனா? விழி நிறையும் மதி என்னும் வதனமென மங்கையர்த்தம் அங்கமுற்றே மனம் என்னும் ஒரு பாவி மயல் என்னும் அது மேவி மாழ்க நான் வாழ்க இந்த படி எனும் ஆசையை கடி என்ன என் சொல் இப்படி என்ன அறியாது நின் படி என்ன என் மொழிப்படி. என்ன பயங்கரமா இருக்கும் வார்த்தையை. என்ன விந்தை நீ படி என்னும் என் செய்குவேன். சமே, இது நம்ம பார்த்தே ஆகணும். சொல்லுங்க, இந்த கீழே படியெல்லாம் வருது பாருங்க. இல்ல துடி என்னும் இடை இடுப்பு இருக்கு இல்லையா, அப்படியே எழுதல உடுக்க. ஓ, உடுக்க நடுவுல சின்னதா இருக்குமே, அதான் இடை அப்படி இருக்கான். சரி, ஓகே. துடி என்னும் இடை. ஆனம்பிடி இல்லை, அண்ணன் போல நடக்கிறான் நடை. கேட் வாக்கு. ஓகே. ஆனம்பிடி நடை. முயல்லாம் மேகம். மேகம் தொல்லை பண்ணல, பிணையெல்லாம் பிணைஞ்சு கூந்தல். கூந்தல். ஓகே. பிணையெல்லாம் பின்னல் கூந்தல் பின்னல் போடுறாங்கல்ல, பின்னல் போட்டிருக்காங்க. அதான் பின்னல் அழகம்னா அழகா கூந்தல். சரி. சூதன் முறை தாயினும் அலைவலர் உயர்ந்த மொழி உந்தி. தொப்புள் உந்தி இருக்குல்ல, தொப்புள் அது அப்படியே அலைக்கு வந்து அப்படி அலையோட சுழி இருக்குல்ல. ஓ, அந்த சுழி பாருங்க. மொழி பாருங்க. இவரு வர்ணிக்கிறாரு. மொழி உந்தி. வடி என்ன விழி. நான் இது யோசிச்சு பார்த்ததே இல்லை பாருங்க சாமி. அனல் அலை புனல் எனும் சுழி என்னும் மொழி. சுழி என்ன அலைப்புணல் சுழி. சரியா சாமி? சுழி என்ன மொழிசை உந்தி. உந்தி, மொழிசை உந்தி. ஓ, சுழின்னு சொல்லலாம் அத. வடி என்ன விழி. வடி என்ன அழகான விழி. ஓ, நிறையும் மதி என்னும் வதனம்.
வாய் வதனம்னா வாய்ப்பா. வாய் வாய். ஓ. வாய் மதி சத்தனம் போடுறாது. ம். பதாமி ஏன இல்லைங்க. மகன் என்னது சந்தனம் போல இருக்கா? இல்லைங்க, மதியன்னு வதனாங்க. மதினா என்ன சாமி? மதினா நிலவு, இது நிலா தானே? நல்லதான் ஆ? அவன் வதன முகம் வந்து இல்லை, முகம் நல்ல மாதிரி தான் முகம். ஓ. ஓகே ஓகே. வதன முகம் ம் ம் முகம் நல்ல மாதிரி இருக்கா சார். ம் ஏன்னா மகன் எதாவது அங்க விட்டு அவன் உடம்புல பாகத்தை அது உடம்பு பாகத்தை ம் அதை பார்த்து மனமென்னு ஒரு பாவி, மனமாகியது பாவி, ம் மயல் மேவி மயல் தான் மாயை. ம் மாயில போய் ம் அது மாண்டு போகுது, வாழ்க ம் அப்படி மாண்டு மாண்டு போகுது மனம். ம் நான் வாழணும், ம் அதுக்கு இந்த படி, ம் இந்த படி என்னும் ஆசையை கடி. இந்த படி நிறுத்தன மேல கடிந்து விடு அப்படின்னா. அந்த ஆசையை கடி. சரி, இந்த படின்னா என்ன? மேல நிறுத்தல ஆ படி துணியெல்லாம் சொல்ல, ஆ அந்த அந்த ஆசையை கடி. இல்ல, இந்த படி என்னும், இந்த படி என்னும் இப்படி. ஓ, இப்படிப்பட்ட ஆசையா சாமி? ஆமா ஆமா ஆமா. ஆ அதை கடி, அது கடி கடினா கடிஞ்சது. ஆ என் சொல் இப்படி எல்லாம் அறியாது. ஆ நான் எப்படி நான் வந்து கடினம் சொல்றேன். ஆ என் சொல் இப்படி தெரியாம ம் நின்படி உம்படுப்பு எனக்கு வேண்டாம், ம் என் மொழிப்படி நீ இந்த நீ படி ம் சொல்லுது. ஓ, நான் வந்து இப்படி சொல்றேன். ஆனா எங்க பாரு, நீ எனக்கு இது எனக்கு நீ பாடம் எடுக்காத. நான் சொன்னது பத்தியா, மேல சொன்ன பத்தியா, அந்த விஷயம் எப்படி இருக்கு பத்தியா? அதான் என் மொழிப்படி இந்த நீ படி அப்படி அது சொல்லுதே, நான் என்ன செய்வேன் பாருங்க சொல்லுதே, நான் என்ன பண்ணுறாரு சாமி. இது சும்மா நினைக்கிறேன். இந்த பாட்டு வந்து கந்த கோட்டத்து முருகனை வாழ்த்தி பாடல. நம்மளோட குற்றம் என்ன இருக்கு, அது என்ன பண்ணிட்டோம் பாட்டுக்குள்ள. அவர் எய்ம் தானே அது சொல்லியிருக்கீங்க சாமி. அந்த 30 நாளும் உங்களோட குற்றத்துல எல்லாம் எல்லா பாட்டும் அப்படிதான் இருக்குமோ? குற்றவாள நல்ல பாட்டெல்லாம் இருக்கேன். எல்லா பாட்டையும் பார்த்தா அருமையா இருந்தது. ஒரு பாட்டு அருமையா முத்து. பாருங்க சாமி, மனம் சொல்லுது இல்லைங்க, எனக்கு வந்து மனம் சொல்லுது, நீ அட்வைஸ் பண்ணாத, நான் சொல்ல என்ன, நான் சொன்ன மாதிரி படி. நான் சொன்ன மேல சொன்ன பாரு, அது படி. நீ படி வேலையை பார்க்குது. எதனால? ஏன்னா அது பவர் ஜாஸ்தி அதுக்கு. சாமி, இவர் இந்த வர்ணிக்கிறது பார்த்தாக்க நம்மளுக்கு போய் பறிக்குது நம்மளுக்காவே. இது வந்து மனம் பண்ற வேலை இப்படி எல்லாம் சொல்லும். ஆனா ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுங்க பாருங்க, மனம் வந்து இப்படி எல்லாம் சொல்லும். நீ கவனமா இருந்துக்க. இப்ப அடுத்தது நம்ம யாரையும் பார்த்தோம்னாக்கா, மனம் இப்படி சொன்னிச்சுனாக்கா, வல்லாரு சொல்லிருக்காரு இது இப்படிதான் பண்ணும், தெரிஞ்சு தெளிவா இருந்துக்க வேண்டியதுதான். ஓகே சாமி, டைம் ஆயிடுச்சு, நில்லுங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம பாத்துருவோம். இப்ப வந்து இந்த பெண்ணாசை பார்த்தோம்ல, மரபு பெண்ணாசையை மறக்க வேண்டும், முனை மறவாதிருக்க வேண்டும். முனை மறவாதிருக்க வேண்டும்ன்றதுதான் வந்து பக்தி தானே? உங்களுக்கு பக்தி இருந்துச்சுனாக்கா இந்த பெண்ணாசை எல்லாம் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அதையும் பாத்துருவோம் சாமி, கடைசியா பார்த்து முடிச்சு சாமி, அதையும் பாத்துருவோம். இங்கதான் வருதா ஒரு மேடல். ஒருமையுடன் எனது திருமலரடி நிறைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும், ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும். பெருமை பெரு எனது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமானவை பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வி நான் வாழ வேண்டும். படிக்க வேண்டாம் சாமி, அது எக்கடி படித்தேன். அதுதான் இல்ல, இதுல வந்து பாருங்க,
எல்லாம் மனிதனுக்கு ஒத்த உறவு வேண்டும், ம் தராமை வேண்டும், பேதரிக்க வேண்டும், வேண்டும் அப்படிங்கிறார்ல. ம் ரெண்டாவது மாத்திரமானுங்க மறக்கவே வேண்டும். ஒரு ஏகாரம் போட்டா பாருங்க. ஏன் ரெண்டாவதையும் மறக்கவே வேண்டும். இதெல்லாம் வந்து இப்படியாக இருக்க வேண்டும், பேதா இருக்க வேண்டும் அப்படிதான் போட்டார்ல. ஆமா பெண்ணை மறக்கணும் போட்டு தானே புரியல மேலதான் சார் இல்ல எல்லாமே உறவு வேண்டும். உறவு வேண்டும் வேண்டும்னு போட்டிருக்காரு. ஓகே. பெண்ணாதி மாத்திரம் மறக்கவே வேண்டும் போட்டா பாருங்க. மறக்க வேண்டும் போட்டுக்கலான்றீங்களா? ஏன் மறக்கவே வேண்டும்? எல்லாம் முடியாது. முடியாதா? ஆமா. நீங்க என்ன சாமி பெரிய குட்டை தூக்கி போடுறீங்க, அணுகுண்ட? ஆமா, பெண்ணை அது எப்படி உடையலா? அது இயற்கையாவே இருக்கு சாமி. அதான் மறக்க முடியாது. மறக்கவே வேண்டும் போட்டா ஏன் போட்டா ஒருமையுடன் நினைது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும். ஒருமையுடன்னா ஒரே மனசு வந்தாங்களே, அதாவது வேற தாட்ஸ் இல்லாம உங்க மலரடி நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, அவன் தான் உத்தமர்கள். உத்தம. ஓகே. அவன் உறவு வேணும். உள்ள புற நொடி பார்த்து நம்பாரு. உறவு வேணாம். எனக்கு ஒரு புது வழக்கம் கொடுத்தீங்க இதுக்கு, சொல்லுங்க திருப்பி. ஆமா ஆமா. எப்படி இது? ஒண்ணு வந்து அவன் நாசமா போனான், மனசு வச்சு வெளியே நல்லா இருப்பான்னு சொல்றான். அது உள்ள வச்சு வெளியே பேசுறது. சரி. இன்னொன்னு வந்து உள்ள வச்சுட்டு பேசுறான்ல. என்னது? உள்ள வந்து தெய்வத்தை உள்ள வச்சுட்டு ஒளிய உள்ள வச்சுட்டு சமயத்தெல்லாம் பேசுறான்ல. ஆமா. அவன் உறவு வேணாம். அது எப்படி, கொஞ்சம் விளக்கு சொல்லுங்க. அவன் எப்படி உள்ள வச்சுட்டு பேசிட்டு இருக்கான்? உள்ள ஒளியதான் இருக்கான். ஆமா. சிவனையும் முருகனை வச்சு பேசுறான்ல. ஆமா. அவரை வேணாம், குழப்பி விட்டுருவாங்க. ஆமா. சரி. பெருமை போல பேசுற பெருமை வரும். அவன் போல பேசுன பெருமை வரும் இல்லையா? இடையில ஏன் பெருமையை அடிச்சு விட்டுடும். ஆமா. உள்ள என் பெருமை அடி சேர்த்துக்குவேன். அது நிறைய பொய் வரும். அதுல அதான் பொய் அடிச்சு சொல்ற, பொய் பேசுறேன்னு சொல்ற. இது எங்கேயோ ஒரு பாட்டுல அருட்பால தான் வரும். அவர் சொல்லுவாரு, மத்தவங்க என்ன மதிக்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைய பொய் சொல்லுவேன் அப்படின்ட்டு. சரி சாமி, எங்கேயோ இருக்காது, நான் பார்த்திருக்காது. அப்புறம் பாரு சொல்றேன். பெண்ணையும் பிடிச்சு ஒழ வேண்டும். பெண்ணையும் பிடிச்சு பெண்ணை நல்ல உயர்ந்த பிடிச்சு விடணும். திமிர் வந்துடக்கூடாது எனக்கு. பிடிச்சு ஒழுகும் பொழுது திமிர் வந்துடக்கூடாது. ஆமா, மதமா இப்படியா இருக்கும், இப்படி வரக்கூடாது. மறுபெண்ணை மறக்க வேணும், மறக்கவே வேண்டும். ஆமா, மறந்துதான் போகணும் கட்டாயமா. மன மரம் இருக்கணும். சரி, ஏன் சாமி மருவு பெண்ணு வாசையை விடவே வேண்டும் சொல்லலாமே, ஏன் வேணான்ற? என்ன தெரியுமா? ஏன் எல்லாரும் தப்பா பண்றாங்க. மறு பெண்ணா வயசுன்னு அர்த்தம் பண்றாங்க. சரி. மறு தொழிலாளி பெண்ணு ஜெயிச்சு அர்த்தம் இல்லை. நான் வந்து பஸ்ல போயிட்டு இருக்கிறோம். சரி. நான் நிக்கிறேன், முன்னாடி ஒரு பொண்ணு ஒரு சீட் உட்காந்துக்கிறேன். சரி. அவன் எவ்வளவு நிக்கிறோம். சரி. அதுக்குள்ள அழகா ஜம்முன்னு இருக்கா. என்ன பண்றான், நிக்கிறான் பின்னாடி. இந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே கொடி பேச்சு போயிடுவான், சினிமா போயிடுவான், குடும்பம் நடத்திடுவாங்க. கற்பனையா பண்றான். ஆமா, வயசானவன். அதான் வந்து மறு பெண்ணாசை மருதுவன. நம்மள வந்து மருவுது. பெண்ணாசை மருவுது. அத நம்ம வேண்டானாலும் அது விட மாட்டேங்குது. அதுக்கு வழி தந்துடுறா தெரியுமா? இப்ப நின்றுனால இந்த வெள்ளார பத்தியா பருப்பா நினைச்சா இருந்தாச்சுக்க, அது பொண்ணு மேல ஆசையும் பேருக்கு தாழ்த்து வராது. சரி. ஐயா ஆனா அற்பா நினைக்கிற அப்படின்னு வராது இல்லையா? ஆமா. அதான் உன்னை மரம் வந்து அந்த ஆத்து வந்துருக்காது. உன்னை மறவா அப்பனா சாமி, உன்னை மறவாது இருக்குன்னா பக்தி தானே சாமி, புரியுமா? அதான் பக்தி பண்ணிருந்தா பாட்டு நினைச்சிருந்தாருன்னா பாட்டு நினைச்சுதான் வச்சுங்களேன். அது பொண்ணை பத்தி அனுப்பி போயிருக்காது இல்லையா? அவங்க தாண்டி போனா கூட தெரியாது. இல்ல, இடிச்சிட்டு போனோட தெரியாது. எனக்கு மனசு அதான் போட்டாருங்க. பெண்ணாக மரபண வழி நடால்னா இன்னும் வரா இருக்கணும். இன்னும் வர பண்ண நினைச்சிருக்கணும், அற்பா நினைக்கிறோம்.
அருணாச்சாரியர் எப்போ இருந்தாரு அப்ப பெண்ணாவது வராது. வராது. அதான் அது வந்து என்ன வேணும், அறிவு வேணும், மதி வேணும். ஓ, அதுக்கு முதல்ல அறிவு வேணும். அப்புறம் அது ஒண்ணு கருணையும் வேணும். அறிவு வேணும்னா உனக்கு உன்னோட கருணை இருக்கணும். ஆமா, அப்ப நோயற்ற நான் வாழணும். இந்த பாட்டு தினைக்கும் ஒருமை இவன் எனது திருமலரடி நினைக்கின்ற. அடுத்தது இந்த வேண்டுகோள்களும் இதுலயே போட்டாரு சாமி. ஆமா, ஈ என்று ஒருவரிடம் என்று நான் இன்று கேளாத இயலும். சரி சாமி, ஒரு சம்பரி கொடுத்து முடிங்க. நம்ம வந்து சம்பரினா பக்தி தாங்க மெயின். மனவாழ்வு பக்தியிலே அடையலாம். பக்தி தானே வேணும். ஐயா வந்து பக்தியில அவ்வளவு எழுதியிருக்க பாருங்க. பக்தி ஏன்னா தவத்துக்கு வந்து பக்தி தான் மனதை வந்து நெகிழ வைக்கும். அப்பதான் மனம் அடங்கும். பக்தி அவசியம். அதாவது தவத்து வந்து ஒரு படி, முக்கியமான படி பக்தி. அதனால ஐயா பக்தி பாட்டு எழுதியிருக்காரு. நிறைய பாட்டு நிறைய எழுதியிருக்காரு. 1000 பாட்டு 5000 பாட்டு பக்தி ஆகும். அவனு எழுதியிருக்காரு அவரு. நம்ம வந்து பக்தி வந்து வளர்க்கணும். நம்ம பக்தி ஐயா தான் இருக்கு. ஐயா நினைச்சா நல்ல மனம் ஒழிக்கலாம். அவர் தயவு பாருங்க, இது என்ன அறிவு பாருங்க அவருக்கு. என்ன விளக்கம் பாருங்க அவர் எழுதுதான். அவர் கோயில வந்து ஒரு பாட்டு கோயிலை கட்டிட்டு ஒரு பாட்டு கேட்டா என்ன எழுதுறா பாருங்க அவரு. ஆமா, பாட்டு பாடுறாங்க. இவர் வந்து ஒழுக்கமா எப்படி இருக்கணும், எதெல்லாம் நீ விடணும், எதெல்லாம் நீ பண்ணணும், எதெல்லாம் வேணும், இந்த கருத்தை இணைச்சு விட்டுருக்காங்க. மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, தோட்டுடைய ஏரியோர் தூவன் மதிசூடி அப்படின்னு கடவுளை பொழுது பாடி விட்டுருப்பாங்க. சரி, இவர் எழுதி கொடுத்தாரு, அது அந்த ஆளு புரிஞ்சுக்கிட்டு அதையும் ஏத்துக்கிட்டாரு. எப்படி அவரே தெரியும். அந்த ஆளுக்கு புரியல. இது கந்தர் பாட்டு கடையில தலமோ கண்ட வேலை அப்படின்னு. ஓகே, ஜாலி அடிச்சுட்டு போ போடு. படிச்சிருக்கலாம் இல்ல சாமி, இது நாங்க கேட்டப்பலும் நாங்க நினைச்சோம் அந்த கடைசி வரிதான். மேல ஒண்ணும் புரியாது. தலமோங்குங்க அந்த வேலே தன்முக தெய்வமணி முன்முக தெய்வமணி தன்முக தெய்வமணியே. ஓகே, இது முருகன் பாட்டு அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம். நான் சொல்றேன் என்னோட அனுபவத்தை. அப்படி இப்ப நம்ம அறுப்பா நீங்க சொல்லி கொடுக்கலனாக்கா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓரடியில முருகன் பாட்டு பாடினார்தான் இருக்காரு. அதான் திருவிழா மாத்திட்டாரு. 5000 திருவிழா மாறி மாத்தினாரு. ஆமா, இல்ல ரெண்டு புத்தாத்தனம் கதை வைப்ப பாண்டாரு அவரு. இவரு ஷார்ட் எடுத்தாங்க. அவனாவது எல்லாம் தான் இந்த கோயில போய் பாடல. இவரு எந்த கோயிலும் பாடல. அவரு கேட்டபடி இவரு பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு. சரி, முடிச்சுக்க சாமி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய உள்ளேதரணம் ராமலிங்காவையும் ராமலியம் ராமலிங்காவையும். நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி சாமி, நன்றி. மீண்டும் அடுத்த விசாரத்தில் சந்திப்போம் மக்களே. நன்றி சாமி.